சபரிமலையில் குடியரசுத் தலைவர் வரலாற்று தரிசனம் செய்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ஐயப்பன் கோவிலில் குடியரசுத் தலைவர் முர்முவின் இருமுடிக்கட்டுகள் கருவறைக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. மரபை மீறி பிரத்யேக வாகனத்தில் சபரிமலைக்கு சென்ற குடியரசுத் தலைவரின் பயணம் பற்றிய முழு விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். ஓவர் டு யூ சதீஷ். வணக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாள் கேரள பயணமாக டில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் வந்தடைந்தார். அப்போது அவரை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்த பயணம் என்பது சாதாரணமான ஒரு பயணம் அல்ல, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக குடியரசுத் தலைவருக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக அது என்னன்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக குடியரசுத் தலைவர் டெல்லியிலிருந்து புறப்பட்டு சபரிமலைக்கு வந்து சென்று திரும்பியிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் பயணித்த அந்த விஷயங்களை மேப் மூலமாகவே நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் குடியரசுத் தலைவருடைய இந்த சபரிமலை பயணத்தில் வந்து 21ஆம் தேதி டெல்லியிலிருந்து புறப்பட்டு கேரளாவிற்கு அவருடைய பிரத்யேகமாக இருக்கக்கூடிய, அதாவது குடியரசுத் தலைவர் என்பவர் ஒரு முப்படை தலைவர், அவருக்கான பிரத்யேக மேப்பில் விமானம் மூலமாக டெல்லியிலிருந்து புறப்பட்டு கேரளா திருவனந்தபுரம் வந்தடைந்தார். சுமார் ஒரு 3.5 மணி நேர பயணம் என்பது நடந்திருக்கிறது. குறிப்பாக சொன்னால் இந்த விமானத்தை பொறுத்தவரையில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு சிறப்பு விமானம். இது வந்து முழுக்க குடியரசுத் தலைவர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக திருவனந்தபுரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புறப்பட்டு பத்தனம்திட்டா, அதாவது திருவனந்தபுரம் விமானம் மூலம் வந்தடைந்த அவருக்கு அங்கே சிறப்பான வரவேற்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து பத்தனம்திட்டாவிற்கு சுமார் ஒரு 106 கிலோமீட்டர். எனவே விமானப்படை ஹெலிகாப்டர் மூலமாக, அதாவது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக பத்தனம்திட்டாவிற்கு அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கார். ஒரு 1 மணி நேரமாக இந்த பயணம் என்பது இருந்திருக்கிறது. பத்தனம்திட்டா பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கிருந்து முதல்ல அவர் திட்டமிட்டபடி நிலக்கல்ல தான் போய் இறங்குறதா, நிலக்கல் பகுதியில் தான் வந்து ஹெலிகாப்டர் இறங்குறதா இருந்துச்சு. ஆனால் மோசமான வானிலை காரணமாக பிரமாடம் என்கிற ஒரு இண்டோர் ஸ்டேடியம், ராஜீவ்காந்தி இண்டோர் ஸ்டேடியம் பிரமாடம் என்கிற ஒரு பகுதியில் வந்து ஹெலிகாப்டரில் இறங்கியிருக்காரு. அங்கே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவசம் அமைச்சர் PN வாசவன் வந்து வரவேற்பை வழங்கியிருக்கிறார். பின்பு ஜனாதிபதிக்கான குடியரசுத் தலைவருக்கான அந்த சிறப்பு வாகனத்தில் சாலை மார்க்கமாக பம்பைக்கு செல்கிறார். அது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பத்தனம்திட்டாவிலிருந்து கான்வாய் மூலமாக வந்து அவர் வந்து குடியரசுத் தலைவர் முர்மு அவங்க வந்து பம்பை செல்கிறாங்க. பம்பைக்கு கான்வாய்க்கு, அதாவது ஏற்கனவே இவர் வந்து ஒரு விவிஐபி கேட்டகரியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கான்வாய் மூலமாக ஒரு மணி நேர பயணத்தை மேற்கொண்டு அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறாங்க. அதாவது பம்பைக்கு போய் சென்றடிக்கிறாங்க. பம்பையில் பார்த்தீங்கன்னா பம்பையை பொறுத்த வரையில் கான்வாய் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு சபரிமலைக்கு பிரத்யேகமான ஒரு தனி சிறப்பு வாகனம் என்பது அங்கே அவங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொன்னால் சுமார் இந்த பம்பையிலிருந்து சபரிமலைக்கு பொதுவாக செல்லக்கூடிய, அதாவது சபரிமலைக்கு செல்லக்கூடியவர்கள் என்பது சுமார் ஒரு 4 to 5 கிலோமீட்டர் மலைப்பாதையில் நடந்து தான் செல்லணும். அதுதான் வந்து சபரிமலை மரபு. ஆனால் குடியரசுத் தலைவர் என்பதாலும் அவருக்கு வயது முறுப்பு மற்றும் அவருடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் போன்ற பல்வேறு விஷயங்கள் காரணமாக அவருக்கென்று பிரத்யேகமாக ஒரு 4-wheel drive ஜீப் என்பது, அதாவது 4 மலை மேல் ஏறக்கூடிய அனைத்து ஆல்டெரைன் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, அதே போல் 4-wheel driveன்னு சொல்லுவாங்க, அந்த சிறப்பு ஜீப் மூலமாக அவர் வந்து சபரிமலை சென்றடைந்தார் என்பதுதான் தற்போதைய விஷயமா இருக்குது. குறிப்பாக இந்த மரபு என்பது சபரிமலையில் பின்பற்றக்கூடியது. வயது முதிர்ந்தவர்கள் டோலி என்று சொல்லக்கூடிய அந்த பல்லக்கில் ஆட்கள் தூக்கிட்டு போய் சேர்ப்பாங்க. ஆனால் இவருக்கு பாதுகாப்பும் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதனால் அவருக்கு வந்து அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதிலிருந்து இப்போ பம்பையிலிருந்து சபரிமலைக்கு போகிறதுக்கான அந்த 4-wheel drive ஜீப்பில் வந்து பிரத்யேகமாக போய் சேர்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாட மைதானத்தில் வந்து இறங்கினாங்க பார்த்தீங்களா ஹெலிகாப்டரில், அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே தெரிவித்தது போல் நிலக்கல்ல வந்து அவங்க முன்னதாக பிளான் பண்ணியிருந்தாங்க, ஹெலிபேட்லாம் அமைச்சு வச்சுருந்தாங்க. நிலக்கல்ல அவங்களால இறங்க முடியாத சூழல்னால பிரமாட பகுதியில் இறங்கும் போது ஒரு தற்காலிக ஹெலிபேட் என்பது சிமெண்ட் கான்கிரீட்டால் போடப்பட்டுச்சு. ஆனால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து இறங்கிய அந்த ஹெலிகாப்டர் என்பது அந்த சிமெண்ட் கான்கிரீட்டில் சிக்கிருச்சு. அதற்கான காட்சிகளை நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அந்த சிமெண்ட் கான்கிரீட்டில் வந்து அந்த ஹெலிகாப்டர் மாட்டிக்கிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஹெலிகாப்டர்லேருந்து குடியரசுத் தலைவர் வந்து முர்மு இறங்கி நடந்து போனாங்க. அவங்க போன ஒரு சில நிமிடங்கள்லேயே வந்து இது சிக்கிருச்சு. உடனடியாக அங்கிருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் மற்றும் அந்த இராணுவத்தை பேக்கப்புக்கு இருந்த இராணுவ அதிகாரிகள்லாம் சேர்ந்து இந்த ஹெலிகாப்டரை தள்ளி மறுபடியும் நிலைநிறுத்தி அதை ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயமா நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, ஏற்கனவே சொன்னது போல இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பயணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது ஏன்னு சொன்னோம்னா,
சபரிமலையில் சாமி தரிசனம் செய்யும் முதல் பெண் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான். இதற்கு முன்னதாக சிட்டிங், அதாவது பதவியில் இருக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு வி கிரி குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவர் வந்து தரிசனம் செய்திருக்கிறார். அப்போது இதே போன்று பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் வந்து பல்லக்கில் வந்து தூக்கி செல்லப்பட்டார் என்பது அப்போதைய வரலாறு இருக்குது. அதுக்கு பிறகாக இந்த பெண் குடியரசுத் தலைவர் முதல் முறையாக சாமி தரிசனம் செய்திருக்கிறார். சபரிமலை மரபுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 வயதிற்குள் இருக்கக்கூடிய சிறுமிகளும் 50 வயதிற்கு மேல் உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் சபரிமலையில் சாமி தரிசனம் வழங்குவதற்கான மரபு என்பது பின்பற்றப்பட்டது. இது கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் அனைத்து வயது பெண்களும் தரிசனம் செய்யலாம் என்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகாக மாற்றப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட திரௌபதி முர்மு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 67 வயது ஆகிவிட்டதால் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த சபரிமலை மரபுக்குள்ளேயே வந்துடுற அந்த தேவசம் போர்டு மரபுக்குள்ளேயே வந்துடுறாங்க. அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து சாமி கும்பிடுறாங்க. பம்பை சென்றடைந்த அவர், அதாவது இங்கேருந்து ஸ்பெஷல் ஜீப்லேருந்து போய் சேர்ந்தாங்க இல்லையா, அங்கே போயிட்டு அங்கே வந்து பம்பையில் நதியில் நீராடணும். ஆனால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பாதங்களை நனைத்து கொண்டு பாதங்களை கழுவி கொண்டு அடுத்த கட்டமாக பம்பை கன்னிமூல கணபதி கோயிலில் இருமுடி கட்டி கொண்டு சிறப்பு வாகனமாக அந்த வாகனத்தின் மூலமாக அங்கிருந்து புறப்பட்டு தான் வந்து அங்கே சபரிமலையில் சன்னிதானம் வந்தடைந்தார். சபரிமலை ஐதீகத்தின்படி பாரம்பரியத்தை பின்பற்றி இருமுடியை தலையில் சுமந்து 18ஆம் படி ஏடி சென்ற குடியரசுத் தலைவர் சபரிமலை கோயில் கொடிமரம் முன்பாக போய் நிற்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு தந்திரி கண்டர் மகேஷ் மோகனர் பூரண கும்ப மரியாதை செலுத்தி வரவேற்கிறார். பின்னர் ஸ்ரீ கோயில் என்று அழைக்கப்படும் ஐயப்பன் சன்னிதானத்திற்குள் இருமுடியுடன் சென்று குடியரசுத் தலைவர் அவர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்தாங்க. பின்னர் இருமுடி கட்டு பெறப்பட்டு சாமி சிலைக்கு முன் வைக்கப்பட்டு இந்த சிறப்பு பூஜை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஐயப்பனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு குடியரசுத் தலைவர்களுக்கும் தீபாராதனை என்பது வழங்கப்பட்டது. ஐயப்பனை தரிசனம் செய்த பின்னர் சபரிமலையில் உள்ள மஞ்சள் மாதா என்று அழைக்கப்படும் மாளிகைபுரத்து அம்மனை வழிபட்டார். சபரிமலையில் சன்னிதானத்தில் இருக்க பொழுது அதாவது அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் குடியரசுத் தலைவர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஐயப்பனுடைய சிலை என்பது நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. சிறப்பு வாகனத்தில் அங்கிருந்து புறப்பட்ட அவங்க மீண்டும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பம்பை வந்தடைந்து அங்கிருந்து கான்வாய் மூலமாக ஆஸ் யூஷுவல் அப்படி எப்படி போனாங்களோ அதே வழியில் திரும்பி வந்து பத்தனம்திட்டால ஏற்கனவே இருந்தாங்க ராணுவ ஹெலிகாப்டரில் இருந்து புறப்பட்டு ராஜ்பவன், அதாவது இவங்க எங்கே தங்கியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து கேரளா வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அங்கே ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்தாங்க. மீண்டும் இன்று மாலை வந்து அந்த தரிசனம் அனைத்தையும் முடித்துக்கொண்டு ஆளுநர் மாளிகையில் இரவு தங்குறாங்க. 4 நாள் சுற்றுப்பயணமாக வந்திருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் 22, 23 மற்றும் 24ஆம் தேதி வரை இருந்துட்டு 24ஆம் தேதி அவர் மீண்டும் டெல்லி புறப்பட இருக்கிறார் என்பதுதான் தற்போதைய இந்த தகவலாக இருக்கிறது.